ரமலான் நாட்களில் நபிகள் நாயகம் அவர்கள் கருணையின் ஒளியாக வாழ்ந்தார்கள். பசி, தாகம், சோர்வு எதுவும் அவர்களின் நன்மையை தடுக்கவில்லை. நோன்பு அவர்களுக்கு ஒரு சடங்கு அல்ல, அது அல்லாவின் நெருக்கத்தை நாடும் ஆழ்ந்த பயணம். ஒரு சஹாபி கூறினார், வேகமாக வீசும் காற்றைப் போல அவர்கள் தானமும் உதவியும் செய்தார்கள். கையில் இருந்தது குறைந்திருந்தாலும் இதயம் நிரம்பி வழிந்தது. ஒரு பேரிச்சம்பழமோ ஒரு குடம் தண்ணீரோ அது கூட பிறருடன் பகிரப்பட்டது. அவர்களின் முகத்தில் மென்மை, சொற்களில் அமைதி, செயல்களில் கருணை. இவையே நோன்பின் உண்மையான அழகு. இந்த உயர்ந்த பண்பை குர்ஆன் நமக்கு நினைவூட்டுகிறது. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பும் பொருள்களிலிருந்து செலவிடாமல் உண்மையான நன்மையை அடைய முடியாது. சூரா ஆல் இம்ரான் 3:92. இரவு நேரங்களில் நீண்ட தொழுகை, கண்ணீருடன் கூடிய துஆ, பகல் நேரங்களில் பொறுமையும் நற்குணமும். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் நோன்பின் ஆவி பிரதிபலித்தது. நோன்பு என்பது உடலின் கட்டுப்பாடு மட்டுமல்ல, இதயத்தின் சுத்திகரிப்பு. பசியை உணர்ந்து பிறரின் வலியை புரிந்து கருணையை செயலாக்கும் பாதை. இந்த ரமலானில் நாம் சொல்வதிலும் செய்வதிலும் நினைப்பதிலும் நன்மையை வளர்ப்போம். நமக்குள்ளதை பகிர்ந்து நம்முள் உள்ளதை சுத்தப்படுத்துவோம். கருணையுடன் வாழ்ந்து அல்லாவின் மகிழ்ச்சியை நாடுவோம். ஆமீன். யா ரப்பல் ஆலமீன்.